ஓம் நம சிவாய. கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஏன் விஜயை சொல்கிறீங்க? அதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த கட்சிக்காரங்க மீட்டிங் நடத்த அதில் பிரச்சனை ஏற்பட அந்த கட்சிக்காரர் தாங்க பொறுப்பு. டிஎம்கே இப்போ நடத்துகிறப்ப டிஎம்கேயில் மக்கள் செத்து போனாங்கன்னா டிஎம்கே தாங்க பொறுப்பு. அப்போ விஜயை தானங்க சொல்ல முடியும். மக்கள் என்ன லூஸா? மக்கள் என்ன ரோட்டை பார்க்கறதுக்காக போனாங்களா? உங்கள் விஜய் சாரை பக்கம் தானே போனாங்க. அந்த விஜய் சார் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கணும்ல. அவர் கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தால் மக்கள் அங்கங்கே கலைஞ்சு போயிருந்துருப்பாங்கல்ல. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க. மக்கள் அது வரைக்கும் வெயிலில் உட்காந்துட்டு இருப்பாங்களா? வந்தீங்கல்ல, மக்களுக்கு முதல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்களா? உங்கள் தலைவர் உங்கங்க அந்தந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஆளுங்க போட்டிருப்பீங்கல்ல, மாவட்டத்துக்கு கிளைக்கு. டிஎம்கேல கிளை செயலாளர் வரைக்கும் கூட ஆள் இருக்காங்கங்க. அவங்களாம் இதுக்கு சும்மா போட்டிருக்காங்கன்னு நினச்சிங்களா? மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு தாங்க இருக்காங்க. ஒரு டாய்லெட் வசதி இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு சாப்பாடு இல்லை. மற்ற கட்சிக்காரங்களை குறை சொல்கிறீங்களே, அவங்களுக்கு விட அவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தாங்க. பரவாயில்லைங்க, அவங்க கொள்ளையடிச்சு தாங்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கொள்ளையடிச்ச காசை அப்பப்போ அந்த கொள்ளையடிச்ச காசை மக்களுக்கு அப்பப்போ மீட்டிங்கில் செலவு பண்ணிடுறாங்கங்க. ஆனால் நீங்கள் மக்களோட காசை வாங்கிட்டு நல்லா 200 கோடி சம்பாரிச்சு வைக்க அந்த காசை வச்சு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? அதை செலவு பண்ண வேண்டியதானேங்க. பவுன்சர்ஸ் நீங்கள் இறக்க வேண்டியதானங்க. மற்ற அந்த கட்சி கெட்ட கட்சின்னு உங்களுக்கு தெரியும் தானேங்க. அவங்க இப்படி தான் உங்களுக்கு தொல்லை தருவாங்கன்னு தெரியும் இல்லைங்க. அதுக்கு முன்னேற்பாடுகள் நீங்கள் தானேங்க செஞ்சுருக்கணும். மக்கள்னு பேசுகிறீங்க, மக்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இதுதான் உண்மை.